ஒரு நாள் 2 நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு கமரகட்டு, ஒரு மிட்டாய், ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே, கமர்கட், ஒரு மிட்டாய், நோட்டு புத்தகம் இதையெல்லாம் கொடுத்து விட்டால் பெரிய நிகழ்ச்சியாகி விடுமோ? விஜயை மீண்டும் வம்பு கிழித்த அமைச்சர் சேகர் பாபு. பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் விஜயை பற்றி தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். நேற்றைய தினம் திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ஒரு நாள் 2 நாள் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு ஒரு கமர்கட், ஒரு மிட்டாய், நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே பெரிய நிகழ்ச்சி போல் சொல்கிறார்கள் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்கின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். அவர்கள் பேசியிருப்பதாவது: திரு சேகர் பாபு அவர்களே, அது உங்கள் வீட்டு காசோ இல்ல உங்க முதலாளி வீட்டு காசோ கிடையாது. அவர் உழைத்த பணம், அப்படிதான் கொடுப்பார். அது கூட கொடுக்க ஒரு மனசு வேண்டும். உங்கள் கட்சியில் எத்தனை பேர் தங்கள் சொந்த பணத்தில் இப்படி செய்கின்றனர்? உங்களுக்கு தளபதி விஜயை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? சரி, அதையெல்லாம் இருக்கட்டும். உங்கள் துணை முதல்வரிடம் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் என்னவென்று கேட்டு மக்களிடம் சொல்லுங்கள். கொஞ்சமாவது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். உங்களின் இந்த ஆணவமான பேச்சிற்கு 2026 தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவார்கள். திமுக ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு தளபதி விஜயை 2026 முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க மக்கள் முடிவு செய்துவிட்டனர். அதில் எந்த மாற்றமும் இல்லை.